கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு தலைப்பு, அவருடைய செயல்கள் பெரியது என்கிற ஒரு தலைப்பு செய்தியாகும். எனக்கு அருமையானவர்களே, கடந்த ஒளிபரப்புகளிலே புதிய காரியங்கள் என்ற தலைப்பிலே நான் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறேன். புதிய இருதயம், புதிய மனம், புதிய ஆவி, புதிய வாழ்வு என்ற தலைப்புகளிலே. அது மாத்திரமல்ல, அந்த புதிய வாழ்விலே, அந்த கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்வு அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். அதாவது அந்த புதிய வாழ்வு என்பது ஒரு சந்தோஷமான வாழ்வு. கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்வு அது சமாதானமான வாழ்வு. கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்வு அது விடுதலையின் வாழ்வு. கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்வு அது வெற்றியின் வாழ்வு. கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்வு அது நித்திய வாழ்வுக்கு அது வழிகாட்டி என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். ஆக இந்த புதிய வாழ்வை குறித்து நாம் ஆராய்ந்த பிறகு, இந்த கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்விலே நாம் எப்படி, எதற்காக வாழ வேண்டும், யாருக்காக வாழ வேண்டும் என்று நாம் சிந்திப்போமானால், கர்த்தர் கொடுத்த இந்த புதிய வாழ்க்கையில, கர்த்தருக்குள்ளான வாழ்க்கையில, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் கூட கர்த்தருக்காக, அவருடைய நாமத்துக்காக, அவருடைய மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்திலே அநேக மக்களை, பாவத்திலே மூழ்கி இருக்கிற மக்களை விடுவித்து அவருக்காக நாம் பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய பிள்ளைகளாக ஒவ்வொருவருமே இருக்கிறோம். பாஸ்டர்கள் மாத்திரமல்ல, இவாஞ்சலிஸ்ட் மாத்திரமல்ல, ஊழியர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு ஊழியனும், ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்தாக வேண்டியது நிலைமையிலே நாம் இருக்கிறோம். அருமையான காலம் கடைசியாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆங்காங்கு பூமி அதிர்ச்சிகளும், வெள்ளங்களும், வன்முறைகளும், தீவிரவாதங்களும், இன்னும் எரிமலை குமுறல்களும், இன்னும் பொருளாதார வீழ்ச்சிகளும், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டங்கள் மேற்கத்திய நாடுகளிலும், மற்றும் ஆபாசங்கள், கவர்ச்சிகள் எல்லாம் சோதோம் குமாரா நாட்களை விட மிக மோசமான நிலைமையிலே இன்றைக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற ஒரு மோசமான நிலைமையிலே காலகட்டத்திலே நாம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் நமக்காக பெரிய காரியங்களை நாம் நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். பெரிய வீடு வேண்டும், பெரிய கார் வேண்டும், பெரிய பங்களா வேண்டும், பெரிய சொத்துல பெரிய அதிபதியாக இருக்கணும், பெரிய அந்தஸ்தில் இருக்கணும், பெரிய சேமிப்பு இருக்கணும் பேங்க்ல. இப்படி தான் நம்முடைய மனம், சிந்தைகள் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கிறதே தவிர, இயேசுவுக்காக, எனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்காக, பெரிய சந்தோஷத்தை, புதிய வாழ்க்கையை கொடுத்த என் தேவனுக்காக நான் என்ன பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்றாவது நாம் நினைத்திருக்கிறோமா? இன்றைக்கு நினைப்போம், இனிமேல் நினைப்போம். இதுவரையும் நினையாவிட்டால் இனிமேல் நாம் நினைப்போம். அருமையானவர்களே, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். அப்படி பெரிய காரியங்களை நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான ரட்சிக்கப்பட்ட புதிய வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமானால், நாம் கர்த்தருடைய பெரிய குணாதிசயங்களை நாம் ஆராய்ந்து, அறிந்து, ருசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, எப்படி பெரிய காரியங்களை சாதிக்கிறார்கள் பெரிய தேவ மனிதர்கள்? எப்படி சாதித்தார்கள்? எப்படி நாம் சாதிக்க முடியும் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய பெரிய மகிமையான, மாட்சிமையான, மாறாத குணாதிசயங்களை நாம் ஆழமாக ஆராய்ந்து, அறிந்து, ருசித்து பெற்றுக்கொள்வோமானால் நாம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க முடியுங்க. பெரிய ஒரு ஆர்வம் வரும், பெரிய உற்சாகம் வரும், பெரிய துடிப்பு இருக்கும், பெரிய ஆசை இருக்கும், பெரிய வாஞ்சை இருக்கும், பெரிய தாகம் இருக்கும், பெரிய அனல் இருக்கும். ஆம், இந்த ஆண்டவருடைய பெரிய தன்மைகளை நாம் அறிந்து கொள்ளாதனால தான் நாம் ஏதோ ஒரு வழக்கமான கிறிஸ்துவனாக, ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக, ஒரு பெரிய பெயர் விசுவாசியாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால், கர்த்தருடைய பெரிய குணாதிசயங்களை நாம் சிந்தித்து, அறிந்து, ஆராய்ந்து, ருசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, நாம் கடந்த 3 ஒளிபரப்புகளில் ஆண்டவருடைய அன்பு பெரியது, அதை நாம் ருசிப்போமானால் கர்த்தருக்காக நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவருடைய கிருபை பெரியது என்று நான் உங்களோடு கூட பேசினேன். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமானால், கிருபை வரங்களை பெற்றுக்கொள்வோமானால் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்.
அது மூன்றாவதாக அவருடைய உண்மை, அவருடைய இன்டெகிரிட்டி, அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் கிரேட் என்று நம்மளோட கூட பேசியிருக்கிறேன். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்ற அந்த தலைப்பில் உண்மையுள்ள தேவன் என்று, அவருடைய உண்மை பெரியது என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இயேசு என்னும் நாமம் அது பெரிய நாமம், வல்லமுள்ள நாமம், அது மேலான நாமம், அதிகாரமுள்ள நாமம், அது ஜெபத்தை கேட்கிற நாமம் என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே கூட அந்த பெரிய தேவன் செய்த காரியங்கள், செயல்கள் பெரியது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். மறுபடியும் அவருடைய செயல்களை, அற்புதங்களை நாம் தியானிக்க போகிறோம். அநேகர் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பூமியிலே வந்தபோது அற்புதங்களை, அடையாளங்களை, பெரிய காரியங்களை செய்தார் என்று நமக்கு நன்கு தெரியும். ஆனாலும் அநேக பெரிய பிரச்சனைகள், பெரிய போராட்டங்கள், பெரிய எதிர்ப்புகள், பெரிய குழப்பங்கள், பெரிய ஆபத்துகள் வரும்பொழுது இந்த தேவன் பெரியவர் தானா, என் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாரா, நான் இந்த பிரச்சனையின் கஷ்டத்தில் பற்றாக்குறையில் இருக்கிறேன், என்னால் பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக சாதிக்க முடியுமா என்றெல்லாம் சில வேளையிலே குழப்பம், கேள்வி வரலாம். பிசாசும் சொல்லுவான், உன்னுடைய தேவன் பெரிய தேவனா, அவருக்கு பெரிய வல்லமை இருக்கிறதா, அவருக்காக பெரிய காரியம் உன்னால் சாதிக்க முடியுமா, உன்னால் முடியுமா, உனக்கு இருக்கிற வசதிகளை வைத்து செய்ய முடியுமா, தேவைகள் இல்லையே, பற்றாக்குறை இருக்கிறதே, உன் எளியவன், நீ படிக்காதவன், அறிவில்லாதவன், வசதிகள் இல்லாதவன், உனக்கு எந்த பக்க பலமும் இல்லை என்று சொல்லி பிசாசும் கூட நம்ம உற்சாகத்தை குறைப்பான். நாம் தோல்வி மனப்பான்மை நமக்கு வரும். ஆனாலும் கூட இன்றைக்கு கர்த்தர் எவ்வளவாய் நாம் வணங்குகிற, ஆராதிக்கிற, இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது அவர் எத்தனை பெரிய காரியங்களை, பெரிய செயல்களை செய்தார் என்று சொல்லி நாம் அறியும் பொழுது கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாய் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அருமையானவர்களே, ஆம், அவருடைய நாமத்தை குறித்து நாம் ஆராய்ந்தோம் கடந்த ஒளிபரப்பில். அவர் எப்படிப்பட்ட பெரியவர், எதிலே பெரியவர் என்று பார்க்கும்பொழுது எரேமியா 32 அதிகாரம் 19 இவ்விதமாக சொல்கிறது, அவர் யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார் என்று அங்கு முதல் 2 வரிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் யோசனையிலும் பெரியவர், அதாவது செயலிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். அவருடைய செயல்கள் பெரியது என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஆராய முடிகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த இஸ்ரவேல் மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனம், அங்கே எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலே கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுது, அவர் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த பொழுது, அவர்களை கர்த்தர் மோசே மூலமாய் விடுவித்து கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் செய்த செயல்கள் பயங்கரமான செயல்கள் என்று பார்க்கிறோம். செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையிலே அந்த 6 லட்சம் மக்களையும் வழி நடத்தின தேவன் அவர். அது மாத்திரமல்ல, அவர்கள் வனாந்திரத்திலே அவர்களுக்கு மேகஸ்தம்பமாயிருந்து வழி நடத்தினவர், இரவிலே அக்னி ஸ்தம்பமாயிருந்து வழி நடத்தினவர். அவர்கள் சட்டை அழுக்காகவில்லை, கால் செருப்புகள் தேயவில்லை என்று பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு உணவு இல்லை, மன்னாவை கொடுத்தார். காடையில் மாம்சம் வேணும்னு சொன்னாங்க, காடைகளை கொடுத்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். யோர்தானை பிளந்து அவர்களை நடக்க வைத்தார். அது மாத்திரமல்ல, எரிகோ கோட்டை உடைத்து கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படியாய் செய்தார். எத்தனை அற்புதங்கள், எத்தனை பெரிய செயல்கள் இந்த தேவன் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, யோபுவின் புஸ்தகம் 37 அதிகாரம் 5 கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் we cannot imagine என்று பார்க்கிறோம். The things that God is going to do in our lives, we cannot think about it, we cannot imagine about it, unfathomable என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நாம் நினைத்து பார்ப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லவர் நமக்காக இருக்கிறாருங்க. அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனார். அவருடைய செயல்கள் பெரியது. அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு செய்த காரியங்கள், செயல்கள் பயங்கரமானது, பெரியதாக இருந்தது. அதுபோலவே இன்றைக்கும் நமக்கும் புதிய காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனிதனாய் வாழ்ந்த பொழுது 33.5 வருடங்கள் அவர் வாழ்ந்தாலும் 3.5 வருடங்களில் அவர் செய்த ஊழியங்களிலே நடந்த செயல்கள் பெரியது. பாருங்கள், பிறவி குருடரின் கண்களை திறந்தார், செவிடர்களின் காதுகளை கேட்க வைத்தார், சப்பானிகளை முடவர்களை நடக்க வைத்தார், காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிருந்து அதட்டினார், அமைதலானது. கடலின் மீது நடந்தார், யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினார்,
நாயினூர் விதவையின் மகனை உயிரோடு கூட எழுப்பினார். லாசருவை 4 நாள் நாறிப்போன பிணத்தை அவர் உயிரோடு கூட எழுப்பி அவனை உயிரோடு கூட வாழ வைத்தார். எத்தனை அற்புதங்கள்! குஷ்டரோகிகளை பூரணமாய் சுகமாக்கினார். எத்தனை அற்புதம்! கானாவூரில் முதல் அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அசுத்த ஆவிகள் ஓடின, பிசாசுகள் பயந்தன, திமிர்வாதக்காரர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், கண்ணீர்கள் துடைக்கப்பட்டது, துக்கம் சந்தோஷமாய் மாறினது. பெரிய காரியங்கள், பெரிய செயல்கள், பெரிய அற்புதங்கள், பெரிய அதிசயங்கள், அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில் நடந்தது. இயேசு செய்தார். அப்படிப்பட்ட தேவன்தான் நம்முடைய தேவன். அவர் பெரிய செயல்களை செய்கிறவர். அவருடைய செயல்கள் பெரியது என்று நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இதை நன்றாக கவனிங்கள். அற்புதங்கள் நடக்கிறது உண்மைதான். காது கேட்கிறார்கள், காது கேட்கப்படுகிறது, குருடர் கண்கள் திறக்கப்படுகிறது, கேன்சர் வியாதி நீங்குகிறது, கட்டிகள் உடைகிறது, உண்மைதான். ஆனால் எல்லா அற்புதத்தை விட அவர் மேலான பெரிய செயல்களை எது தெரியுமா செய்தார்? அது செய்த பெரிய செயல், உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து நரகத்திற்கும் மரணத்திற்கும் நித்திய அக்கினைக்கும் நாம் பாத்திரவானாய் இருந்தபொழுது இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே மனிதனாய் வந்து உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் தம்முடைய ஒவ்வொரு தூய இரத்தத்தையும் சிந்தி சிலுவையிலே நமக்காக நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அங்கே அவர் மரணம் அடைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தாரே. புதிய வாழ்க்கையை கொடுத்தாரே. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. பரலோகத்திற்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறாரே. ரட்சிப்பின் வழியை கொடுத்தாரே. சந்தோஷமான சமாதானமான வாழ்வை கொடுத்தாரே. இதை விட பெரிய செயல் வேறு யாரும் செய்யவில்லை. பிதாவாகிய தேவன் கொடுத்த திட்டத்தை, சித்தத்தை அவர் முழுமையாய் அற்புத விதமாய் அவர் செய்து முடித்தார். அவர் செய்த பெரிய செயல் அவர் நம்மை ரட்சித்த செயல்தாங்க. நமக்காக ரத்தம் சிந்தின செயல்தான். நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தியாக பலியாய் சிலுவையிலே மாண்டாரே, அந்த செயல் பெரிய செயல். அவர் உயிர்த்தெழுந்தது பெரிய செயல். தேவன் செய்த பெரிய செயல். ஆக இத்தனை பெரிய செயல்களை செய்த தேவன் நமக்கு பெரியவராய் இருக்கிறார். அந்த பெரிய செயல்களை, அற்புதங்களை நாம் நினைத்து பார்க்கும்பொழுது, ஆராயும் பொழுது நாமும் கூட கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்ற ஒரு உற்சாகம் பிறக்குங்க. அருமையானவர்களே, ஆம் அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் அற்புதங்களை செய்தார், இன்றைக்கும் செய்கிறார். பாருங்கள், அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 3.5 வருடங்கள், அதாவது 33.5 வருடங்கள் வாழ்ந்து 3.5 வருடங்கள் ஊழியத்தை செய்கிற வேளையில் நடந்த பெரிய செயல்கள், பெரிய அற்புதங்கள் மாத்திரமல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் உயிருள்ள தேவனாக இருப்பதனால அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் கேன்சர் வியாதிகள், எய்ட்ஸ் வியாதிகள், இன்றைக்கும் பலவிதமான வியாதிகளை கொண்ட சுகம் பெற்றுக்கொள்கிறார். அற்புத விடுதலை பெற்றுக்கொள்கிறார்கள். எல்லா விதமான தீய செயல்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பாவத்திலும் பாவ பழக்க வழக்கத்திலும் தேவனுக்கும் மனுஷருக்கும் விரோதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள் மற்றும் விபச்சாரிகள் மற்றும் பலவிதமான பயங்கரமான பாவத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை பெற்று இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் மாறி இன்றைக்கு புதிய மனிதர்களாக வாழ்கிறார்கள், புதிய வாழ்க்கை வாழ்கிறார்கள், புதிய காரியத்தை கர்த்தருக்காக செய்கிற ஒரு பெரிய தேவ மனிதர்களாக, தேவ ஊழியர்களாக மாறி இருக்கிறார்கள். எத்தனையோ சாட்சிகள் நாம் கூற முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக மாறின உண்மையான பக்தர்கள் பெரிய ஊழியங்களை, பெரிய காரியங்களை இந்த நூற்றாண்டுகளிலே செய்திருக்கிறார்கள். D.L. மூடி, ஜான் வெஸ்லி மற்றும் பல விதமான தேவ மனிதர்கள் நம்முடைய நாட்களிலே கூட D.G.S. தினகரன் போன்றவர்கள், பென்னியின் போன்றவர்கள், போங்கே போன்றவர்கள் எல்லாம் வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு சில பலவீனங்கள் இருக்கலாம், ஆனாலும் கூட கர்த்தர் இவர்கள் மூலமாய் பெரிய காரியங்களை சாதித்தார். எப்படி இவர்களும் கர்த்தருக்காக சாதித்தார்கள். பல லட்சக்கணக்கான மக்களுக்கு சுகம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள் இத்தனை பெரிய தேவ மனிதர்களுடைய செயல்களினாலே, ஊழியங்களினாலே. காரணம் என்ன? இவர்களும் ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக பாவத்தில், அடிமைத்தனத்தில், பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டு புதிய மனிதனாக மாறி புதிய வாழ்க்கை பெற்ற பிறகு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள். இவர்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, அவர்கள் மாத்திரமல்ல,
இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த அடியனும் கூட ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான். என்னுடைய பெற்றோர் ஒரு சாதாரண ஆசிரியர்கள் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் 5 பிள்ளைகளை படித்து கல்லூரி வரைக்கும் படிக்க வைத்ததினால எல்லா வறுமை பற்றாக்குறை கஷ்டத்திலே கடன் தொல்லைகளிலே அவர்கள் உழன்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் வாழ்ந்த அந்த ஊரில் நாங்கள் கடைசியாக ஒரு ஓலை குடிசையிலே மண் சூரில் கட்டப்பட்ட அந்த குடிசையிலே தான் நான் கடைசியாக ஹைஸ்கூல் படித்து முடித்தேன். நான் நினைத்து பார்த்ததே கிடையாது கர்த்தருக்காக பெரிய ஊழியங்களை பெரிய காரியங்களை செய்வேன், ஒரு ஊழியக்காரனாக மாறுவேன் என்று சொல்லி ஒரு நாளும் நினைத்ததே கிடையாது. ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்ன பெருமைக்காக சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமத்தில் எங்கோ இருந்த ஓலைக்குடிசிலே மண் சுவரின் மத்தியிலே நடுவில் இருந்த அடியனை கூட கல்லூரி வரைக்கும் படித்து பிறகு சிஎம்சி வேலூர் ஆஸ்பத்திரியிலே ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியனாக பணிபுரிந்து பிறகு 1984 2001 வருஷம் 17 வருஷங்கள் சவுதி அரேபியாவில் ஜெட்டா பட்டணத்தில் நல்ல அரசாங்க மருத்துவமனையில் வேலையும் நானும் என் மனைவியும் நல்ல சம்பளத்திலே நாங்கள் பணிபுரிந்து எல்லா வசதிகளையும் பெற்றாலும் அங்குதான் ஆண்டவரை அறிந்தோம். அங்குதான் ஆண்டவருடைய சொந்த ரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றோம். ஆண்டவருக்காக ரகசியமாக ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தோம். எங்களுடைய வேலை நேரம் போக இப்படிப்பட்ட எங்களை ஊழியங்களை நாங்கள் ரகசியமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்த பொழுது, கர்த்தருடைய நாமத்துக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்த பொழுதுதான் சிறைபிடிக்கப்பட்டேன். பிறகு கர்த்தருடைய அற்புத செயலினாலே, அவருடைய பெரிய மகத்துவமான கிருபை அன்பினாலே, தயவினாலே, இரக்கத்தினாலே, அநேக ஜெபங்களினாலே விடுவிக்கப்பட்டு 2002 வருஷம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி இந்தியாவுக்கு உயிரோடு கூட வந்த பிறகு முழு நேர ஊழியனாய் மாறி அதன் பிறகு இன்றைக்கு 8 வருடங்கள் எப்படி போனது என்று தெரியலைங்க. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியங்கள் இன்றைக்கு அற்புத விதமாய் அவர் பெரிய செயல்களை எங்கள் மூலமாக செய்து வருகிறார். பெருமைக்காக சொல்லவில்லை. ஏன் சொல்லுன்னா, எங்கோ குக்கிராமத்தில் எளிமையான ஒரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேசத்தில் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் நினைத்தது கிடையாது. இன்றைக்கு வேலூர் பகுதியிலே மெயின் சர்ச் காட்பாடியிலும் 4 கிளை சபைகள் கிராமங்களிலும் உண்டு. அது மாத்திரமல்ல 12 ஊழியர்கள் எங்களோடு கூட இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல நாங்கள் அமெரிக்க தேசத்தில் இன்றைக்கு வாழ்ந்தாலும் எங்கும் கூட ஒரு இந்திய சபையை ஆரம்பித்து நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆராதனை செய்து வருகிறோம். 12 குடும்பங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஒளி நாடாக்கள், புத்தகங்கள், டிவி நிகழ்ச்சிகள், ரேடியோ நிகழ்ச்சிகள் இன்றைக்கு ஓய்வின்றி உறக்கமின்றி இன்றைக்கு ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை ஓடிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் மூலமாகவும் செய்வாருங்க. இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை தாகம் எல்லாம். ஏன் என்று சொன்னால் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தர் சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே என்று சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை தானும் செய்வான், என்னை விட மேலான காரியங்களை பெரிய காரியங்களையும் செய்வான் என்று சொன்னார். அருமையான அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட உண்மையான விசுவாசிகள், உண்மையான ஊழியர்கள், உண்மையான ஊழியங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலும் செய்ய முடியும். இந்த நாட்களில் அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் நம் மூலமாக, நம்முடைய ஊழியங்கள் மூலமாக, நம்முடைய குடும்பங்கள் சபைகள் மூலமாக அவர் செய்ய முடியும். அருமையானவர்களே, ஆக எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் பெரியவர், அவர் அன்பு பெரியது, அவர் கிருபை பெரியது, அவருடைய உண்மை பெரியது, அவருடைய நாமம் பெரியது, அவர் செய்யும் செயல்கள் பெரியது. உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ பெரிய எதிர்ப்புகள், ஐயோ எனக்கு பெரிய எதிரிகள் எனக்கு முன்னால் வந்து என் குடும்பத்தை, என் ஊழியத்தை, என்னுடைய வியாபாரத்தை அழிக்கிறார்களே, ஐயோ பெரிய தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது, நான் என்ன செய்வது, பெரிய வியாதியிலே நான் உழன்று கொண்டிருக்கிறேன், பெரிய விடுதலை சுகமில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? பெரிய ஆபத்தில் இருக்கிறீர்களா? ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எரேமியா 33:3 அதை தொலைபேசி எண் என்று சொல்லுவார்கள். அவசரமான ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற தொலைபேசி எண் என்று சொல்லுவார்கள். அந்த எண்ணை, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று அந்த ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கும் கூட உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆபத்திலும் கஷ்டத்திலும் பற்றாக்குறையிலும் இருக்கிறாயா?
பெரிய கடன் பிரச்சனை இருக்கிறாயா? பெரிய வியாதியிலே சிக்கி இருக்கிறாயா? பெரிய வேதனையோடு, பெரிய துக்கத்தோடு, துயரத்தோடு, பாரத்தோடு இருக்கிறாயா? என் மகனே, என் மகளே, கலங்காதே, திகையாதே. நான் உன் மூலமாக பெரிய காரியங்களை செய்வேன். உனக்கு பெரிய காரியங்களை நான் செய்வேன். தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் நான் பெரிய காரியங்களை செய்தேன், செய்து கொண்டிருக்கிறேன், செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யோவேல் 2:21 இப்படியாகத்தான் அங்கே புலம்பிக் கொண்டிருந்த, கஷ்டத்திலே பாடுபட்டு கொண்டிருந்த தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள். தேசமே, என்னுடைய தேசமே, என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதிருங்க. அழிந்து போய்விடுவோமோ? இந்த ஆபத்திலும், கஷ்டத்திலும், நஷ்டத்திலும், கடன் தொல்லையிலும், வியாதியிலும் நான் அழிந்து போய்விடுவேனோ என்று கலங்கி கொண்டிருக்காதே. நான் கர்த்தர் பெரியவர், பெரிய நாமத்தை உடையவர், பெரிய செயல்களை நான் செய்தவர், பெரிய அற்புதங்களை இன்றைக்கும் செய்கிற தேவன். உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் ஊழியத்திலே, உன் சபையிலே, உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உன் வியாபாரத்தில், உன் விவசாயத்தில் என்னால் செய்ய முடியும் என்று சொல்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி இயேசு என்று கூப்பிடு. அந்த பெரிய நாமத்தை, மேலான நாமத்தை கூப்பிடு, அதிகாரமுள்ள நாமத்தை கூப்பிடு. நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், உன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கின்றார். எனக்கு அருமையான தேவச்சனமே, வில்லியம் கேரி என்று சொல்லப்படுகிற புகழ்பெற்ற அந்த 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளிலே இங்கு இந்தியாவிலே வந்து இங்கிலாந்து தேசத்திலே ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருந்து மிஷினரியாக வந்து கல்கத்தாவிலே அங்கு தங்கியிருந்து அந்த நாட்களில், அந்த நூற்றாண்டிலே அவர் செய்த ஊழியம் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய ஊழியம் தெரியுமா? ஆங்கிலேயனாக இருந்தாலும் கூட பைபிளை அவர் 33 இந்திய மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்தார். ஒரு ஆங்கிலேய மிஷினரி இந்தியாவிலே வந்து ஊழியத்தை செய்து தன்னுடைய சுகத்தை, தன்னுடைய மனைவியை எல்லாவற்றையும் இழந்தவராக வைராக்கியத்தோடு கூட அவர் ஆண்டவருக்காக அனலுள்ள பிள்ளையாய் பெரிய காரியத்தை செய்து 33 மொழிகளிலே அவர் இந்தியாவிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்படிப்பட்ட ஆங்கிலேயர் வந்து நம்முடைய தேசத்திலே ஊழியத்தை வல்லமையாய் பெரிய காரியங்களை செய்கிற பொழுது நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காக கடைசி நாட்களில் பெரிய காரியத்தை செய்வோமா? ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் செய்யும் செயல்கள் பெரியது. அவரை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்வார், இப்பொழுது செய்வார். அவரை விசுவாசி. விசுவாசம் பெரியதாக இருக்கட்டும். உன் விசுவாசம் பெரியதாக இருந்தால் கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார், உன் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு எங்கள் மூலமாகவும் செய்து வருகிறார். இன்னும் பெரிய காரியங்களை சாதித்து மடிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரிய ஆசை. இந்த பெரிய தேசத்தில், அமெரிக்க தேசத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் கூட எங்களுக்கு பெரிய தேசத்துக்கு வந்துட்டோம் என்று பெருமை இல்லைங்க. இங்கும் அநேக மக்கள் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். இந்த பெரிய நாடுகள் எல்லாம் பின்வாங்கி போயிருக்கிறது. ஆண்டவருடைய பாதையிலிருந்து இன்றைக்கு அந்த மக்களை சந்தித்து ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த நகரத்தில், இந்த தேசத்திலும், இன்னும் பல தேசங்களிலும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு எங்களுடைய பேச்சு, மூச்சு, முயற்சி, எங்கள் ஜெபம், வாஞ்சை, தாகம், அவா, அனல் எல்லாம் அருமையானவர்களே. எங்களுக்காகவும் செபியுங்கள், உங்களுக்காகவும் செபிக்கிறேன். கண்களை மூடுவோமா, செபிப்போமா? எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த அருமையான பரம தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்படி பெரிய குணாதிசயங்களை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். அப்பா, பெரிய காரியங்கள் உமக்காக செய்ய வேண்டுமானால் உம்முடைய பெரிய அன்பையும், உம்முடைய பெரிய கிருபையையும், பெரிய உண்மையையும் நாங்கள் பெற்றவர்களாக, ருசித்து பார்த்தவர்களாக இருக்க வேண்டுமே தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிற பெரிய தேவன் என்பதை ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, நீர் இந்த பூமியிலே வந்து மனிதகுமாரனாய் வாழ்ந்த போது மாத்திரமல்ல, நீர் இன்றைக்கும் ஆண்டவரை பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே எங்களுக்கு நீர் உரைத்தீர், எங்களை பலப்படுத்தினீர், எங்களை உற்சாகப்படுத்தினீர். இன்னும் இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனுக்கும் சகோதரிக்கு சொல்லுகிறீர், உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்தில் நான் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய நஷ்டத்தில் நீ இருக்கிறாய், பெரிய கடன் தொல்லையில் இருக்கிறாய், பெரிய போராட்டத்தில் இருக்கிறாய், பெரிய வேதனையிலும் நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய். மகளே, திடமாயிரு, திடமனதாக
திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் உன் வாழ்க்கையிலே நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் இயேசு செய்வேன் என்று நீ சொல்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பெரிய காரியத்தை செய்வீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் நான் பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில, உங்க வியாபாரத்தில், உங்க சபையில, ஊழியத்தில் செய்வேன் என்று இந்த நாளில் நீ பேசினதற்காய் நன்றி ராஜா. அப்பா, நீர் செயல்களிலே வல்லவரப்பா, நீர் யோசனையில் பெரியவர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் பெரியதப்பா. அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால எல்லா பெரிய எதிர்ப்புகள், கட்டுகள் இன்றைக்கு உடைவதாக. பெரிய வியாதியோடு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே சகோதரிக்கு சொல்லுகிறீர், நீ உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பெரிய வியாதி அகற்றி பெரிய சுகத்தை அருள அற்புதத்தை செய்ய என்னால் முடியுமாக. தைரியமாயிரு, இப்பொழுதே பெற்றுக்கொள்ள அந்த பெரிய விடுதலை என்று சொல்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. தொடர்ந்து பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வீராக தகப்பனே. எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் தொழிலிலே, எங்கள் விவசாயத்தில், எங்களுடைய சபையிலே, ஊழியத்திலே செய்வீராக தகப்பனே. நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி தகப்பனே. பெரிய காரியங்களை நீ செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீ செய்கிறீர், நீ செய்ய போகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கு மாத்திரமே உண்டாகட்டும். இயேசு என்னும் பெரிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God has chosen his servants to carry the light of the gospel to those lost in darkness. Pastor Prabhu Isaac and his wife are now settled in the city of Pittsburgh, Pennsylvania, in United States of America. Mrs. Susila Prabhu has undertaken the call to start a small fellowship under Voice of the Solid Rock Ministries banner. Today, the Solid Rock Prayer Fellowship in Pittsburgh has 10 families attending regularly. And every year, Voice of the Solid Rock also conducts annual crusades with special speakers coming from all over the world. God has taken Pastor Prabhu Isaac to several countries in order to spread the good news of Jesus Christ. Pastor Prabhu Isaac has been to Switzerland, France, Germany, Canada, and even some Middle East countries. Pastor Prabhu Isaac's books about his experiences in the Saudi Arabian prisons are released in English as well as in Tamil. These books have touched, challenged, encouraged thousands of people around the globe. Pastor Prabhu Isaac has released 3 audio albums and 2 DVD albums. The songs, written and composed by him out of his experiences in prison, have touched and blessed every soul that has listened to the songs. The messages and songs are now telecast regularly through Salvation TV from India and Holy God TV from France. Many who have seen these songs and heard his messages around the world have been blessed. We thank every one of you for your prayers. Since the ministry continues to grow, we require more of your prayers and support. You can partner with us and send your support or contact us at the following addresses. Thank you for your prayers once again, and God bless you.